எங்களோட 1750 ரூபா சம்பளம் ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல எப்படி சொன்னாரோ அந்த சம்பளம் எங்களுக்கு நேத்து நாங்க கைக்கு வாங்கிட்டோம். சம்பளம் வந்து எல்லா இடமும் கூட்டி இருக்குன்னு சொல்றாங்க. சம்பளம் வந்து எங்களுக்குன்னா கூட்டல. இந்த மாதிரி எனக்கு சம்பளம் கூட்டி கொடுத்த ஜனாதிபதிக்கு கோடான கோடி நன்றி. அந்த 200 ரூபா காசு வந்து எங்களுக்கு வந்து சரியான முறைப்படி எங்களுக்கு அந்த காசு கிடைக்கல. எங்களுக்கு நீங்க சம்பளமெல்லாம் கூட்டி கொடுத்ததுக்கு மிச்சம் நன்றி. எங்களுக்கு 1750 ரூபா சம்பளம் இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னு சொன்னா எங்களுக்கு 1350 ரூபா தான் இவர் கொடுப்பாரா. அது வந்து அவர் போட்டிருக்காரு பாருங்க 1350 ரூபா. 200 வருட கால பெருந்தோட்ட தொழிலாளர்களின் போராட்டமாக இருந்த சம்பள அதிகரிப்பு அதிவேதக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக் அவர்களின் பணிப்புரைக்கு அமைவாக நேற்று அதிகரிக்கப்பட்டது. தோட்ட கம்பெனிகள் சார்பாக 200 ரூபாவும் அரசு சார்பில் 200 ரூபாவும் அதிகரிக்கப்பட்டு 1750 ரூபாவாக சம்பளம் அதிகரிக்கப்பட்டது. நானோயா ரதல்ல பிரதேச மக்கள் நாளாந்த சம்பளம் 1750 ரூபாவாக அதிகரித்தமைக்கு ஜனாதிபதிக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்த மாதிரி எனக்கு சம்பளம் கூட்டி கொடுத்த ஜனாதிபதிக்கு கோடான கோடி நன்றி. என்னன்னு கேட்டா எந்த ஒரு ஜனாதிபதியும் நாங்க ரோட்ல போராடி 50 ரூபா 100 ரூபாய்க்கு போராடி தான் நாங்க சம்பளத்தை வாங்கணும். ஆனா அதெல்லாம் இல்லாம எங்களுக்கு சம்பளத்தை போட்டு கொடுத்ததுக்கு எங்களுக்கு பார்த்ததுக்கு நன்றி. அவர் 200 வயசுக்கு அவர் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும். எங்களுக்கு கதைக்க கூட எங்களுக்கு ஏழல எனக்கு எங்களுக்கு அப்படி ஒரு சந்தோஷம். அதிபதி அவர்களே, எங்களுக்கு நீங்க சம்பளமெல்லாம் கூட்டி கொடுத்ததுக்கு மிச்சம் நன்றி. நாங்க வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி எல்லாம் கேட்போம். இந்த பையனும் நாங்க போராடாம எங்களுக்கு கிடைச்சதுக்கு மிச்சம் நன்றி. எல்லாத்துக்கும் மிச்சமே நன்றி. எங்களோட 1750 ரூபா சம்பளம் ஜனாதிபதி பார்லிமெண்ட்ல எப்படி சொன்னாரோ அந்த சம்பளம் எங்களுக்கு நேத்து நாங்க கைக்கு வாங்கிட்டோம். அதனால மலையக மக்கள் நாங்கள் அனைவரும் அவருக்கு நன்றியை சொல்லி வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். பனாவத்த தோட்டத்தில் ரப்பர் பால் வெட்டும் தொழிலாளர்கள் தங்களுக்கான சம்பள உயர்வில் தோட்ட நிர்வாகம் அசாதாரண முறையில் நடந்து கொண்டதாக தெரிவித்துள்ளனர். இந்த அரசாங்கத்தால கொடுத்த முதல்ல ஜனாதிபதிக்கு நன்றி சொல்லிக்கிறோம். எங்களுக்கு ஜனாதிபதி இந்த அரசாங்கம் மூலியமா 200 ரூபா காசு எங்களுக்கு கொடுத்தாங்க. அந்த 200 ரூபா காசு வந்து எங்களுக்கு வந்து சரியான முறைப்படி எங்களுக்கு அந்த காசு கிடைக்கல. அப்படின்னு சொன்னா நான் 20 நாள் நான் வேலை செஞ்சிருக்கேன். அப்போ எங்களுக்கு வந்து போன மாதம் வந்து எங்களுக்கு வந்து ஒவ்வொரு கிலோ கணக்கு வந்து 8 கிலோ கேட்டிருக்காங்க. 8 கிலோவில் வந்து நாங்கள் வந்து 7 கிலோ போட்டவங்களுக்கு எல்லாத்துக்கும் தோட்ட நிர்வாகம் வந்து அரைப்பேர் போட்டு அரசாங்கம் கொடுத்த 200 ரூபா காசை வந்து 100 ரூபா காசாக தான் பிடிச்சி எங்களுக்கு வந்து தோட்ட நிர்வாகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த 8 கிலோவுக்கு மட்டும் 1750 ரூபா சம்பளம் செஞ்சிருக்கு. அந்த அரைப்பேர் போட்டவங்க எல்லாத்துக்கும் அந்த அரசாங்கம் கொடுத்த 200 ரூபா காசை வந்து 100 ரூபா காசாக தான் பிடிச்சி எங்களுக்கு வந்து தோட்ட நிர்வாகம் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஜனாதிபதி வந்து எங்களுக்கு வேணுங்கிற உதவி செஞ்சு மிச்ச நாளாக நாங்கள் கேட்டு சம்பளம் கேட்டு வேலை நிறுத்தம் செஞ்சு இது வரைக்கும் ஒரு 50 ரூபா கூட்டி கொடுக்கறது கஷ்டமா இருந்துச்சு. இந்த ஜனாதிபதி வந்த ஒரு பாடு எங்களுக்கு ஒரேடியாக 200 ரூபா கூட்டி கொடுத்துருக்காரு. அந்த 200 ரூபாயில தான் நாங்கள் தோட்ட தொழிலாளிக்கு வேலை செய்கிறவங்களுக்கு வந்து அந்த கிலோ கணக்கு குறைஞ்சவங்களுக்கு 100 ரூபா தான் கொடுக்குறாங்க. அரசாங்கத்தில் கொடுத்த காசு அந்த காசு என்ன நடக்குதுன்னு சொல்லி எங்களுக்கு தெரியல. இந்த காசுக்கு எங்களுக்கு ஒரு முடிவுன்னு எடுத்து கொடுங்க. பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கான சம்பளம் 1750 ரூபாய் அதிகரிக்கப்பட்ட போதிலும் ராக்சாவ தோட்ட தொழிலாளர்களுக்கு நாளொன்றுக்கு 1350 ரூபாய் வழங்கப்பட்டதாக மக்கள் வேதனையுடன் தெரிவித்துள்ளனர். இங்க துலஸ்பா ராக்சாவ தோட்டத்துல நாங்க இருக்கோம். நாங்க இப்ப ரொம்ப காலமா இங்கதான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அப்ப இன்னுமே எங்களுக்கு சம்பளம் வந்து எல்லா இடமும் கூட்டி இருக்குன்னு சொல்றாங்க. சம்பளம் வந்து எங்களுக்குன்னா கூட்டல. இது வந்து தனியார் தோட்டம்னு சொல்லிட்டு எங்களுக்கு இந்த 1350 ரூபா தான். இப்ப நான் துரைகிட்டையும் கேட்டு வரேன். இல்ல இங்க இன்னும் கூட்டல, ஜனாதிபதி சொல்லல அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப ஜனாதிபதி கொடுக்குற 200 ரூபாயை கூட எங்களுக்கு கொடுக்கல. அப்ப எங்களுக்கும் பிள்ளைங்க இருக்கு, 3 பிள்ளைங்க எல்லாம் இருக்காங்க. அப்ப என்ன செய்யறேன்னு சொல்லி தெரியல. எங்கிட்ட வந்து வீடுகள்லாம் வெடிச்சு நாங்க இனிமே முகாம்ல தான் நாங்க இருந்துகிட்டு இருக்கோம். ஏன் அப்படி செய்றீங்க? நாங்க தனியார்னு சொன்னாக்க தோட்டம் தான் தனியார், நாங்க தனியார் இல்லையே. நாங்க வந்து அரசாங்கத்தோட ஆளுக தானே. நாங்களும் ஓட்டு போடுறோம், வரி பணம் கட்டுறோம், எல்லாம் செய்யறோம் தானே. ஜனாதிபதிக்கு சரி யாருக்கு சரி சொல்லி இந்த வீடியோ மூலமா சரி வந்து எங்களுக்கு ஒரு உதவி செய்யணும். எங்களுக்கு 1750 ரூபா சம்பளம் இவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னு சொன்னா எங்களுக்கு 1350 ரூபா தான் இவர் கொடுப்பாரா. அது வந்து அரசாங்கத்தால இன்னும் இவருக்கு மோலாளி தோட்டக்காரவங்களுக்கு இன்னும் தெரியப்படுத்தலைங்கிறாரு. நாங்கள் 7:45க்கு வேலைக்கு போகிறோம்.
போயிட்டு அன்றைக்கு 5 மணி வரைக்கும் வேலை செய்கிறோம். எங்களுக்கு 1350 ரூபா தான் சம்பளம் கிடைக்கிது. 1750 ரூபா எங்களுக்கு கொடுக்கல. அதை கேட்டோம்னு சொன்னா அது ஒரு பிரச்சனைக்கு நாளைக்கு கூட எனக்கு பிரச்சனையில வெளியே போடலாம். இந்த பார்த்துக்குங்க, இது காவத்த பிளான்டேஷன் அது சம்பள லிஸ்ட் ஒன்று இந்த பாருங்க போட்டிருக்காங்க. 1550 ரூபா சம்பளம் முடிச்சிருக்காங்க. அது இந்த மாதம் உள்ளது பாருங்க. இப்போ போன மாதம் ஜனவரியிலேருந்து இந்த சம்பளம் கூட்டியிருக்காங்க. 1550 ரூபா இன்னைக்கு போட்டிருக்கு. நாங்கள் பாருங்க இந்த லிஸ்ட்டு ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எவ்வளோ நீட்டாக இருக்குது இது. எங்கட பாருங்க ஒரு சின்ன சம்பள லிஸ்ட் ஒன்று தான் இது. வந்து இந்த ராக்ஸாவை தோட்ட சம்பள விபரம் அவர் போட்டிருக்காரு பாருங்க 1350 ரூபா. அப்போ இந்த 1350 ரூபாய் போட்டுட்டு இந்த சம்பள சீட்டுக்குன்னு சொல்லி ஒரு கணக்கு வெட்டுறாரு. சரியா? சம்பள சீட்டுக்குன்னு சொல்லி ஒரு 10 ரூபா வெட்டுறாரு. இப்போ WW கண்ணங்கரை வந்து தெரியும் தானே உங்களுக்கு எல்லாம்? தெரியாதா இருக்கும், எனக்கும் தெரியாது. அவர் வந்து இலவச கல்வி தந்தைன்னு சொல்லுவாங்க. அவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டு, இந்த இலவசமா பார்லிமெண்ட் அவர் இலவச கல்வியை அறிமுகப்படுத்தின பிறகு அவங்க கேட்டிருக்காங்க எப்படி நீங்க இதை கொடுப்பீங்கன்ட்டு, இந்த இலவசமா எப்படி இந்த கல்வியை கொடுக்க போறீங்க இலங்கையிலன்ட்டு. அப்ப அவங்க சொல்றாங்க இல்ல, இந்த தேயிலை உற்பத்தி வந்து இலங்கையில இல்லாம போகாது. அப்ப அந்த தேயிலை உற்பத்தியில இருந்து தான் நான் இதை செய்ய போறேன்னு சொல்லி தேயிலை உற்பத்தியில இருந்து இலவச கல்வி சரிங்களா இலங்கையில வாழ்ற அவ்வளோ மாணவ மாணவிகளுக்கும் போய் சேர்ந்துருக்கு. அப்ப அந்த கல்வி எங்கட உழைப்புனால இப்ப இதுல வந்து நான் சொல்றேன், லோயர்ஸ் இருக்கலாம், டாக்டர்ஸ் இருக்கலாம், பைலட் கூட இருக்கலாம். இந்த ஒரு நாள் எடுக்கிறவங்க அவங்களோட உழைப்புல தான் அந்த சின்ன பிள்ளைகளை யாருமே கல்வி இலவச கல்வி கட்டுறாங்க. இப்ப இப்படி ஒரு வேலையில நடக்கையில நாங்க இதை ஜனாதிபதி எப்படி சொல்றதுன்னு தெரியல. ஐயான்னு சொல்றதா, அண்ணான்னு சொல்றதா, சகோதரன்னு சொல்றது இல்லை. நீங்க எப்படி உங்களை சொல்லி நாங்க மண்டாடி கேட்டுக்கிறோம். என்னன்னு கேட்டா எங்களுக்கான உரிமையை நாங்க கேட்கிறோம். அவர் சொல்றாரு லேபர்ல சொல்லலன்ட்டு. அப்ப லேபர் அரசாங்கத்துக்கு மேல, ஜனாதிபதிக்கு மேல பெரியவங்களா லேபர்ல உள்ளவங்க? லேபர்ல வந்து இவருக்கு சொல்லணுமா 1750 ரூபா சம்பளம் கொடுக்க சொல்லி, 1550 ரூபா கொடுக்க சொல்லி